என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இம்மிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் ஊர் மனம் மாறாத புதுக்கோட்டை முட்டை மாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை மாஸ் பேரே மாஸாக இருக்குல்ல. மதுரைனா மல்லி, திருநெல்வேலினா அல்வா, மணப்பாறைனா முறுக்கு, தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை, புதுக்கோட்டைனா முட்டை மாஸ். எங்கள் ஊரில் முட்டை மாஸ்ன்னு தாங்க சொல்லுவோம். புதுக்கோட்டையில் இருக்கவங்களும் சரி, புதுக்கோட்டை வழியாக போகிறவங்களும் சரி, இந்த ஒரு முட்டை மாஸை டேஸ்ட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. முக்கியமான சில விஷயங்களை சொல்கிறேன். இது கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட்லேயும் ஹோட்டல்ஸ்லையும் தேடினீங்கன்னா இதனோட சுவை அங்கே கிடைக்க சான்ஸே இல்லை. அப்போது வேற எங்கே கிடைக்கும்? 100% கேன்டீன்லேயும் மெஸ்ஸுலேயும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அட்டகாசமான ரெசிபி தான் இந்த முட்டை மாஸ். மெஸ்ஸில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு ஈக்குவலாக டேக்அவே ஆர்டர்ஸும் நிறையா இருக்கும். ஸோ வீட்டுக்கு தான் பார்சல் வாங்கிட்டு வருவோம். அப்படி வாங்கிட்டு வர பார்சலை ஓப்பன் பண்ணுறப்போ அந்த வாழை இலையோட மனம், அந்த முட்டை மாஸோட அரோமா, இது ரெண்டும் சேர்ந்து வர ஃப்ளேவர் இருக்கே, அதை சொல்ல ஈடு இணையே இல்லைங்க. புதுக்கோட்டை முட்டை மாஸ் ருசியை ஸ்டார் ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லேயோ தேடினீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. வெளிநாட்டில் வாழ்கிற எங்கள் ஊர் காரங்களை கேட்டு பாருங்களே, கண்டிப்பாக அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. நானும் அதில் ஒருத்தி ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேன்டீனில் முட்டை ரொம்ப மிச்சமாகி போச்சு. என்னடா செய்யலாம், கொட்டவும் மனசு இல்லையே, சரி புது ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி உதயமானது தான் எங்கள் ஊர் முட்டை மாஸ். ஓனர் இந்த ரெசிபிக்கு பேர் தெரிஞ்சு வச்சாரோ தெரியாமல் வச்சாரோ தெரியல. ஆனால் பேருக்கு தகுந்த மாதிரி இட்லி, தோசை, இடியாப்பம், புரோட்டா, ஊத்தப்போன்னு எல்லாத்துக்கும் அட்டகாசமான பொருந்துகிற ஒரே ரெசிபி தான் எங்கள் ஊர் முட்டை மாஸ். எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயத்துக்கு மவுஸ் அதிகம் இல்லையா? இந்த முட்டை மாஸ், புதுக்கோட்டை முட்டை மாஸ் இரவு நேரங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ருசியான உணவு. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டோ ஹோட்டல்ஸோ போகிறப்போ அதோட சாம்பார், சட்னி, வத்த குழம்பு எதுனாலும் அதோட ருசி வந்து டிஃபர் ஆகும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு கேன்டீன் மெஸ்ஸுக்கு போனாலும் அதோட சுவை மாறவே மாறாது, தரமும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் இந்த முட்டை மாஸோட தனிச்சிறப்பு. முட்டை மாஸில் எத்தனை வகை இருக்குது தெரியுமா? சிங்கிள் முட்டை மாஸ், டபுள் முட்டை மாஸ், வெங்காயம் பிடிக்கலையா தக்காளி முட்டை மாஸ், தக்காளி பிடிக்கலையா வெங்காய முட்டை மாஸ், டயட்டில் இருக்கீங்களா ஆயில் முட்டை மாஸ், வித்தவுட் ஆயில் முட்டை மாஸ், அதுக்கப்புறம் வெள்ளைக்கரு முட்டை மாஸ், மஞ்சக்கரு முட்டை மாஸ். அடடா, சொல்கிறப்போ ஒவ்வொரு விதமான முட்டை மாஸோட டேஸ்ட்டும் என் நாக்கில் இருக்குது. ஸோ உங்கள் நாவின் சுவையரும்புகள், அதாவது டேஸ்ட் பட்ஸுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு கொடுக்கறதுல எங்கள் ஊர் மெஸ்காரவங்க ரொம்ப ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பாக போனீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் ஊரை பற்றியும் எங்கள் ஊர் சாப்பாடை பற்றியும் பேச ஆரம்பித்தேன்னா பேசிகிட்டே இருப்பேன். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த முட்டை மாஸுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும். ஒரு கடாயில் ஆயில் எதுவும் ஃபஸ்ட்டு ஊற்றாமல் நறுக்கி வச்சுருந்த கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, சில மெஸ்ஸில் தக்காளியை பிசைஞ்சு தான் போடுவாங்க. ஸோ நான் அதையே ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அதை பிச்சு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், மஞ்சள்தூள், உப்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது பேசிக் மெத்தட். இதில் நீங்கள் சோம்புத்தூள், ஜீரகத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது நல்லா வதக்கணும், அது கலர்லாம் மாறணும் அப்படின்னா இல்லை, ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 முட்டை அளவுக்கு நான் வேக வச்சு அதை நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்காவது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, நான் இதில் மெஷர்மெண்ட் எதுவுமே சொல்லலை. ஏன்னா இது எல்லாமே நம்மளோட கையளவு தான். நம்ம கையளவு மெஷர்மெண்ட்டை விடவா ஒரு மெஷர் கப்ஸ் கொடுக்க போகுது. ஸோ அந்த ருசியும் தனியாக இருக்கும். உங்களுக்கே இப்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் சில்லி கம்மியாக இருக்கா இல்லை உப்பு கம்மியாக இருக்கா எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆயில் எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, நான் எக்ஸ்ட்ராவாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த முட்டை மாஸில் நீங்கள் எது உங்களுக்கு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் கார்னிஷ் பண்ணுறேன்னு கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க, அதோட ஃப்ளேவரே மாறி போயிடும். பட் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, அது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியும் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகுது அப்படியே. இப்போ இன்னொரு டிப்பும் சொல்கிறேன். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம் லஞ்சுக்கு டின்னருக்குனா,
ஏதாவது ஒரு ரெசிபி யூனிக்காக இல்லை நம்ம ஒரு ஸ்பெஷல் ரெசிபியெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அன்றைக்கி உள்ள அந்த கான்வர்சேஷனே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அந்த சாப்பாடை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அதை பற்றின ஹிஸ்ட்ரியை பற்றி நமக்கு சொல்கிறதா இருக்கட்டும், நம்ம ஊர் பெருமையை பேசுனதாக இருக்கட்டும், அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் கிடையாது, சிக்கன் குழம்பு, சிக்கன் சால்னா, சிக்கன் கிரேவி, நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நேற்று வச்ச குழம்புன்னா அதோட சுவை இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 5 எக்குக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டு. ஸோ நீங்கள் அதான் நான் சொன்னேன், இப்போ அதில் உங்களுக்கு ட்ரையாக இருக்குது ஃபீல் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள் டு மேக். அப்புறம் அதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 minute எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம பெப்பர் ஆட் பண்ணணும். பெப்பர் நம்ம ஸ்பைசினஸ்க்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக தூவிட்டு இறக்கிட வேண்டியதான். இப்போயே சொல்கிறேன், தயவு செஞ்சு கொத்தமல்லி எல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணிடாதீங்க, அதோட சுவையே மாறி போயிடும். இப்போ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லணும் இல்லையா? எங்கள் ஊரில் புரோட்டா, அதாவது பரோட்டாக்கு 3 விதமான சைட் டிஷ் கொடுப்பாங்க. ஒயிட் கலர், எல்லோ கலர், அப்புறம் ஆரஞ்சு கலர் சால்னா. ஸோ பரோட்டாவை பிச்சு அந்த 3 சால்னாவையும் தொட்டு அந்த மாஸில் வெள்ளை கலர் மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் அந்த பரோட்டாவில் எடுத்து ஒரே வாயில் உள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்கும். அமிர்தத்தை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை தானே? இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் நாக்கு கண்டிப்பாக அதை உணரும். புதுக்கோட்டை முட்டை மாசை மெஸ்ஸுலேருந்து டைரெக்டாக வீடியோ எடுத்து அதை எனக்காக ஆஸ்திரேலியா வரைக்கும் அனுப்பின என் அண்ணனுக்கு ஒரு பிக் ஹைஃபை. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஆஸ்திரேலியா தமிழ் எக்ஸ்பிரஸ். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், நம்ம ஊர் சாப்பாடு தாங்க பெஸ்ட். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.